கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலமடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரில் வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ரோமர் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது we think God is a little bit partial. கர்த்தர் பாரபட்சம் பார்க்குறவர் போல இருக்கலாம். இங்கே பார்க்குறோம், ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும். இங்கே பார்க்குறோம், மகிமைக்கான பாத்திரங்கள், கோபாக்கினையின் பாத்திரங்கள். ஸோ 2 கேட்டகரிஸ் இங்கே பார்க்குறோம். ஏன் எல்லா பாத்திரத்தையுமே கனமான பாத்திரமாக தேவன் வைக்கக்கூடாதா என்று கேட்கலாம். ஆண்டவருக்கு விருப்பம்தான். ஆனால் சில பாத்திரங்கள் அந்த கனமான பாத்திரமாக இருக்க தங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறபடினால ஆண்டவரால் அந்த பாத்திரத்தை கனமான பாத்திரமாக அவரால் யூஸ் பண்ண முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பார்வோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் மோசேக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை எதிர்த்து நின்றான். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அவன் மோசேவுக்கும் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நமக்கு கஷ்டம் கொடுக்குறான், ஆனால் இன்னும் அவன் அழியாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதனால நம்ம இங்கே பார்க்குறோம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த தீமை செய்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்டவங்க அந்த கோபாக்கினியின் பாத்திரமாக அவர்கள் மாறுவதற்கு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கறதில்லை. மோசேயும் ஆரோனும் சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை ஆராதனைக்கு ஆராதிக்கும்படி ஜனங்களை அனுப்பிவிடுன்னா
ஒவ்வொரு முறையும் அற்புதங்களை பார்ப்பான். தண்ணீர் ரத்தமாக மாறிடும். திருப்பி எப்படியாவது நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, இந்த தண்ணீர் திரும்பியும் ரத்தம் தண்ணீராக மாறணும், அது மாறிடும். அப்புறம் தவளைகள் போயிடணும், தேசத்தை விட்டு போயிடணும். ஒவ்வொரு முறையும் இப்படி வாதைகள் வர 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 அவன் தன்னுடைய இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டு தான் இருப்பான். கடைசியில் பார்த்திங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் இறந்து விடுகிறது, எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள். இப்படி கடைசி வாதை மட்டும் கடினப்படுத்திட்டு சரி அதோடு அவன் நின்னானான்னு பார்த்தோன்னா அவன் நிற்கவே இல்லை. அப்போ அவங்களுக்கு வேணால் அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம், என்ன இவ்வளோ தூரம் நடந்தும் போக விட்ட பின்பும் தொடர்ந்து வருகிறானே என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் பாருங்கள், ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர் தான், ஆனால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். God allows the vessels of wrath to follow the children of God, but he never allowed them to be victorious or overcomers over God's children. ஜெயம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். செங்கடலை ஆண்டவர் பிளந்தது பார்வோனோ அவனுடைய சேனைகளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போக வேண்டும் என்பதற்காக செங்கடல் திறக்கப்பட்டது. ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையை என்ன பண்ணுறாங்க, துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. அப்போது ஒரு கேள்வி எழும்பலாம், இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு தான் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியோடு, ஒரு செங்கடல் பிளக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரே என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பின்பாகவே பார்வோன்னு அவனுடைய சேனைகள் வரும்பொழுது அவர்கள் ஒருவேளை மனமடிவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வரவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவர்களை கடல் மூடி போட்டது என்றால் அவங்க கோபாக்கினையின் பாத்திரமாக இருக்கிறாங்க. அதனால் கர்த்தர் அவர்கள் திருந்துவதற்கு சந்தர்ப்பத்தை தருகிறார். ஆனால் அவங்க மிஞ்சி போய் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறபடினாலே கர்த்தர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் எனிமி அவ்வளோ தீமை செய்கிறான், அவனுக்கு ஒன்றும் வரல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் பாடுகள் பிரச்சனைகள் வருகிறது. அது ஏன் அப்படி செய்கிறார்னா, அந்த பாத்திரம் கனமான பாத்திரமாக காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குயவன் அந்த களிமண்ணை போட்டு மிதிக்கிறார். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். குயவன் அந்த களிமண்ணை மிதித்து அதை ஒரு கனமான பாத்திரமாக அவர் வணைகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கூட குயவன் ஆகிய தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த மண் மேலே அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. Why? Because he is our creator. He created us not for ourselves, but he created us for his purpose. அவருடைய நோக்கத்திற்காக தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து அவருடைய நாமம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோசே ஒரு கனமான பாத்திரமாக நீர் உடைய கருத்தில் எடுத்து பயன்படுத்தினீர். அதே வேளையில் பார்வோன் ஆண்டவரே கோபாக்கினியின் பாத்திரமாக அவன் காணப்பட்டான். ஆனாலும் நீ நீடிய சாந்தத்தோடு இருந்து பொறுமையாக இருந்தீர் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் மனம் திரும்பாத பட்சத்திலே கடல் மூடி போட்டது என்று பார்க்கிறோம். அப்படியே கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பாடுகளின் பாதையில் போகும் பொழுது ஆண்டவரை நீர் வணைந்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறிந்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்கள் மேலே முழு அதிகாரம் நமக்கு இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம். சித்தத்தின்படி வணைய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.